செய்க, தரமான செய்க. இந்த ஆட்டம் போதுமா குழந்தை? வணக்கம் ஜென்டில்மேன் அண்ட் லேடீஸ், நான் உங்க டோ. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி போன வீடியோல கடைசியா என்ன நடந்ததுன்னு பார்த்துடலாம் வாங்க. நான் பின்வாங்க மாட்டேன், என்னால இன்னும் பண்ண முடியும்னு எழுந்துக்க முடியாம எழுந்துக்க ட்ரை பண்ண, அவனோட மொத்த பவரையும் அவனோட சீலையும் அவன் வாயிலிருந்து சொல்ல வர அந்த வார்த்தையில ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணி காமேன்னு ஆரம்பிக்க, இல்ல இன்னும் ஸ்ட்ராங்கான வார்த்தை வைக்கணும், நான் என்ன பேர் வைக்கிறதுன்னு ஜிஜியோ ரொம்ப ஆழமா யோசிக்க, அவன் மனசுலயும் ஆக்சிஜன் டியூப் வச்சு படுத்துட்டு இருக்க கென்னு, ஷாக் வேவுக்குள்ள மாட்டி கஷ்டப்பட்டுட்டு இருக்க ஐரா, ரத்தம் தெறிக்க கஷ்டப்பட்டு சண்டை போட்டுட்டு இருக்க ஸ்ட்ரிம்ப்னு வர, கடைசியா ஈவிலை வரான். ஈவிலைய பார்த்ததும் தெளிவு வந்த ஜிஜியோ இந்த ஈவிலை கன்னு அவனோட பவருக்கு பேரை வச்சு அந்த ஷாக் வேவ் ஃபீல்ட நோக்கி ஒரு பயங்கரமான பிளாஸ்ட் அனுப்புறான். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஈவில் ஐ கன்னு ஜிஜி விட்ட பிளாஸ்ட் ஸ்ட்ரைட்டா போய் அந்த ஷாக் வேவ் ஏலியனோட ஃபீல்டை உடைக்க, அது அந்த ஏலியனையுமே தாக்குது. அதனால ஐராவோ அதோட பிடியிலிருந்து தப்பிச்சிடுறா. மொத்த எனர்ஜியும் யூஸ் பண்ணதுனால ஜிஜி டயர்டாக, அதுக்கே அப்ப ஸ்னைப்பர் ஏலியனையும் யூஸ் பண்ணி அவனை ஸ்னைப் பண்ண ட்ரை பண்ணுது. ஆனா ஜிஜியோ கடைசி செகண்ட்ல அதுல இருந்து தப்பிச்சாலும், ஆக்டோ ஏலியன் அதோட மெக்கானிக்கல் ஆர்ம்ஸை வச்சு அவனை நல்லா டைட்டா பிடிச்சிக்குது. புடிச்ச உடனே அதோட 2 கையும் கொண்டு வந்து ஜிஜியோட செஸ்ட்லயே சொருவுது. அதுல ஜிஜி வலியில கத்திட்டு இருக்க, உன்னோட எனர்ஜி ரொம்ப ஆபத்தானது, உன் உடம்புக்குள்ள இருக்க எல்லா எனர்ஜியும் நான் அப்சர்வ் பண்றேன்னு சொல்லி ஜிஜி கண்ட்ரோல் பண்ணி யூஸ் பண்ண கத்துக்கின எல்லாத்தையும் அந்த ஏலியன் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கு. அந்த எனர்ஜியை வச்சு அந்த ஏலியன் அதோட சூட்டுக்கு பவர் அப் கொடுக்க, அதோட லிமிட்டை ரீச் பண்ணதுனால சூட்டோ பிரேக் ஆகுது. அதை பார்த்து ஷாக் ஆன அந்த ஏலியனோ, இது என்ன நிக்காம வந்துகிட்டே இருக்கு, இந்த டேஞ்சரஸ் எனர்ஜிக்கு ஒரு முடிவே இல்லையான்னு அது கத்திட்டு இருக்க, என்னோட கையை என்னால எடுக்க முடியல, என்னால இதுக்கு மேல எந்த எனர்ஜி அப்சர்வ் பண்ண முடியாது, இப்படியே பண்ணிட்டு இருந்தா என்னோட சூட் ஓவர் ஹீட் ஆயிடும்னு சொல்லி அதுவும் அதோட காலெல்லாம் ஜிஜி மேல வச்சு எடுக்க ட்ரை பண்ணாலும் அதால முடியல. ஆனா என்னதான் அவனோட சீயை பறி கொடுத்துட்டு இருந்தாலும் ஜிஜியோ, நான் என்னோட சீயை ரிஃபைன் பண்றதுக்கு நிறைய ட்ரெயின் பண்ணியிருக்கேன், உனக்கு வேணும்னா என்கிட்ட நிறைய இருக்குன்னு ஜிஜி சொல்ல, அவனோட சீயை இன்னும் அதிகமா வெளியே அனுப்புறான். அதனால அந்த சூட்டை வெடிச்சு செதற மத்த ஏலியன்ஸ் எல்லாம் இவனை பார்த்துட்டு இருக்குங்க. ஆக்டோ ஏலியனோட சூட் வெடிச்சதுனால ஜிஜி அதோட பிடியில இருந்து எஸ்கேப் ஆகுறான். வெடிச்ச சூட்குள்ள இருந்து அதை யூஸ் பண்ற ஏலியன் வெளியில வர, ஐரா நான் ஒரு ஏலியனை காலி பண்ணிட்டேன்னு ஜிஜியோ வெறியோட கத்துறான். ஆனா அவனோட சந்தோஷத்தை ரொம்ப நேரம் நிலைக்க விடாம பண்றதுக்கு மத்த 3 ஏலியனும் ஜிஜி அட்டாக் பண்ணுதுங்க. ஆனா ஜிஜியும் விடாம உடனே எழுந்து ஈவில் ஐ கன்னு அவனோட பிளாஸ்ட மறுபடியும் ஃபுல் பவரோட இந்த 3 ஏலியனோட அட்டாக்கை நோக்கி திருப்பி அனுப்ப, எல்லா அட்டாக்குமே நடுவுல ஒண்ணு சேர அங்க ஒரு மினி எக்ஸ்ப்ளோஷனே நடக்குது. அதை பார்த்துட்டு இருக்க மிசல் ஏலியனும், யார் இவன், இவனோட பவரை இவ்வளவு நேரம் இவன் மறைச்சு வச்சிருந்தானா, அவனை முதல்ல நம்ம காலி பண்ணணும், இல்லைன்னா நமக்கு பிரச்சனை ஆயிடும்னு மத்த 2 ஏலியன் கிட்ட சொல்லிட்டு இருக்க, என்னமோ சத்தம் கேட்க திரும்பி பார்க்குது. என்னன்னு பார்த்தா ஒரு லாரி அதை நோக்கி வேகமா வந்துட்டு இருக்கு. அந்த லாரியை டாட்ஜ் பண்ண முடியாத அது டக்குன்னு ஒரு மிசில் அனுப்பி அந்த லாரியை பிளாஸ்ட் பண்ண அந்த லாரி பின்னாடியே ஐரா இந்த ஏலியன் அட்டாக் பண்ண வரா. ஆனா அந்த ஏலியனும் ரொம்ப உஷாரா அதோட 4 ஷாக் வேவ் பால்ஸ் வச்சு ஒரு பேரியரை கிரியேட் பண்ணிடுது. நீ உன் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க, என்னோட சூட் எனக்கு பெர்ஃபெக்டான டிஃபென்ஸும் அஃபென்ஸும் கொடுக்கும், உன்னால என்னை டிஃபீட் பண்ணவே முடியாதுன்னு கிக் பண்ண வர ஐராவை பார்த்து சொல்லுது. ஆனா ஐராவும் அதெல்லாம் கண்டுக்காம அவளோட முடியை வச்சு அந்த பேரியர்ல ஒரு ஓட்டையை போட ட்ரை பண்ண, நான் என்னோட முடியை ஒழுங்கா மெயின்டைன் பண்ணவே இல்லை, கூடவே அந்த லூஸ் ஏலியனோட ஷாக் வேவ் ஃபீல்டுனால என்னோட முடியில ஈரப்பதமே இல்லாம காஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லி அந்த பேரியர்லயே ஓட்ட போட்டு ஐரா அது வழியா உள்ள வர, அதை பார்த்து ஏலியனும் ஷாக் ஆகுது. உள்ள வந்த ஐராவோ, காஞ்சு போன முடியினால எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ண முடியாது, இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்லி அந்த ஏலியனுக்கு ஒரு கிக்க தர, அடுத்த ஷாட்டை வாங்குறதுக்கு முன்னாடி அதுவோ பின்வாங்கி போயிடுது. பின்வாங்கி போன அதுவோ, இதுதான் உன்னோட ஸ்ட்ரென்த்தா, இந்த ஸ்ட்ரென்த்தை வச்சு என்னோட சூட்டோட ஆர்மரை உன்னால உடைக்க முடியாதுன்னு அது திமிரா சொல்லிட்டு இருக்க, அப்புறம் அதுக்கு என்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓட ட்ரை பண்றேன்னு ஐராவோ அது பின்னாடியே துரத்திட்டு வரா. அப்ப ஐரா இங்க பாருன்னு திடீர்னு ஜிஜி கத்த, ஐராவும் அந்த பக்கம் திரும்பி பார்த்தா மத்த 2 ஏலியனும் ஜிஜியோட ஈவில் ஐ கன்னை ஓவர் பவர் பண்ணிட்டு இருக்க, அது பார்த்து ஐராவோ அவனை நோக்கி போக ட்ரை பண்ணி டிஸ்ட்ராக்ட் ஆக, மிசில் ஏலியனும் அந்த கேப் அழகா யூஸ் பண்ணி நிறைய மிசில்ஸை ஐரா பக்கம் அனுப்பி அவளை பிளாஸ்ட் பண்ணுது.